ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ஷோ பார்க்க போயிட்டுருக்கோம். அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ வாட்டர் ஐலாண்டில் நடக்குது. அங்கே நம்ம காரை பார்க் பண்ண பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 ரம்ஸ் நம்ம பார்க்கிங் ஃபீ பே பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் மெரினா மாலில் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆர்டிஏ போட்டில் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து நம்ம ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் பீச்சுக்கு போகிறதுக்கு மினிமம் 15 மினிட்ஸ் ஆகும். போட் டிக்கெட் புக் பண்ணலாம் சொல்லி நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, நடுவில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஆர்டிஏ போட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு லைனில் போய் நின்றுட்டோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7:25க்கு அங்கேருந்து ஆர்டிஏ போட் ஸ்டார்ட் ஆகும். பட் 7 ஸ்லாட் வந்து ஓவர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்லாட்டு பார்த்திங்கன்னா 9:25. நம்ம வந்து 10 ஷோ போய் பார்க்கலாம். பட் எங்களால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் எங்கள் கூட வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்கனால அவ்வளோ நேரம் நம்ம வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வேறு ஏதாவது ட்ரோன் ஷோ பார்க்குற மாதிரி இருந்தால் 1 ஹவர் பிஃபோரே போய் உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போகலாம் சொல்லி நாங்கள் முடிவு பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா, எதுக்கும் நம்ம ப்ரைவேட் போட்டை என்கொயரி பண்ணலாம் சொல்லி போனோம். தமிழால் தான் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் சொன்னாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணோம். ஓரளவுக்கு ரீசனபிள் காஸ்ட்டாக வந்தது. நாங்கள் 5 பேர் போனோம் அந்த போட்டில். பட் எனக்கு போட்டு ஏறுறதுக்கு முன்னாடியே லைட்டாக பசி எடுத்துக்கிச்சு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். அவங்க பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஓடி போய் எனக்காக கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ட்ரோன் ஷோ வேறு பார்க்க போகிறோம், சாப்பிட்டுட்டே பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி நான் யோசித்தேன். என் ஹஸ்பண்டும் நான் கேட்டவுடனே உடனே செஞ்சுட்டாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு வந்தோம். பட் நாங்கள் போட் ஏறும்போது பார்த்திங்கன்னா டைமிங் 7:50. ட்ரோன் ஷோ பார்க்க முடியுமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தோம். பட் எங்களோட கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமாகவே எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால. பட் நாங்கள் ட்ரோன் ஷோவை பேக் சைட்லேருந்து தான் பார்த்தோம். ஜேபிஆர் பீச்லேருந்து பார்த்தோம். ஓகே, லைட்டிங்லாம் நல்லா இருந்தது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது. ட்ரோன் ஷோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் மேஜர் ரீசன் ட்ரோன் ஷோ சூஸ் பண்ண ரீசன் பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்காக தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். கிட்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்காக. அப்படியே நானுமே என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரோன் ஷோவை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்தியாவில் நான் பார்த்ததில்ல ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் பார்க்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யுஏல இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலி அந்த ஷோ எண்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மேட்டு ஸ்விங் ஆகிற மாதிரி 4 மேட்டு ஸ்விங் ஆகிற மாதிரி அழகாக கொண்டு வந்தாங்க. எண்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைட்டிங் எல்லாம். அப்படியே பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்து போட்லலாம் பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி, பர்த்டே பார்ட்டி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா சவுண்டாக சாங்ஸ் எல்லாம் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னே சொல்லலாம். ட்ரோன் ஷோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீல் கிட்ட போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் நாங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போயிட்டோம். பட் ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா, அப்போ தான் நான் நிறைய நோட் பண்ணேன். பில்டிங்ஸ் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம போட்டில் போகிறோம். நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். லைட்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.